தமிழகம் முழுவதும் வங்கிகளில் பணத்தட்டுப்பாடு நீடிப்பதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நாட்டார்மங்கலம் இந்தியன் வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கிடைக்காததால் 500க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசியல்வாதிகள் வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே வங்கியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். கட்சிக்காரங்க வந்தா மட்டும்தான் பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க, அரசியல்வாதிகள் வந்தா மட்டும்தான் பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆளை பார்த்து பணத்தை தராங்க. அப்ப எங்களை மாதிரி பொதுமக்கள் எங்க போறது? சுத்தமா பணமே இல்லைன்னு சொல்றாங்க. போன வாரம் போட்ட பணம் இந்த வாரம் எங்க போச்சு? அப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்து பணம் தரது நாங்களும் எங்க ரோட்ல வந்து நிக்கிறதா? பக்கத்து வீட்டுல கடை வாங்கி எத்தனை நாளைக்கு நாங்க வாங்கி சாப்பிட முடியும்? கரூரில் ஸ்டேட் வங்கியில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்குவதை கண்டித்து வங்கி முன்பு அமர்த்து வாடிக்கையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபோது போதிய அளவில் பணம் கையிருப்பு இல்லை என்றும் வங்கியில் உள்ள பணத்தை பிரித்து கொடுப்பதாகவும் தெரிவித்தனர். மக்கள் அதுக்கு இது பண்றாங்க. மக்கள் பணத்தை இது பண்றதுக்கு ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? இவங்களோட ரூல்ஸ்ல 2000 சொல்லி ஓட்டறது. புரியுதுமா? காலையிலே ஓட்டியிருந்தா பாக்குறது 2000 சொல்லி போயிருப்பாங்க. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணம் எடுப்பதற்காக காத்திருந்த வாடிக்கையாளரை வங்கி மேலாளர் தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காட்டுமன்னார்கோவில் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட வாடிக்கையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஓமலூர் அருகே பணக்காரர்களுக்கு மொத்தமாக பணத்தை கொடுத்துவிட்டு பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க மறுப்பதாக கூறி இந்தியன் வங்கி முன்பு பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். இதையடுத்து வங்கி முன்பு பாதுகாப்புக்காக நின்ற தீவட்டிப்பட்டி போலீசார் வங்கி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சேலத்திலிருந்து பணம் வந்து கொண்டிருப்பதாகவும் இதனால் மீண்டும் பணம் வழங்கப்படும் என கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர்.